ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். என்னுடைய சண்டே ரொட்டீன் தான் நீங்கள் பார்க்குறீங்க. காத்தால ஏச்சி குளிச்சுட்டு மாதாக்கு விளக்கேற்றிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு என்னுடைய சமையல் வேலை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி ஸ்பெஷலாக பிரியாணி, என்னுடைய ஸ்டைல். நான் எப்போவுமே இப்படி தான் பிரியாணி செய்வேன். ஏதாச்சும் மாற்றமாக இருந்தால் நான் அந்த பிரியாணி பேர் சொல்லிவிடுவேன், எந்தெந்த பிரியாணி செய்கிறேன்னு சொல்லிவிட்டு. நான் நார்மலாக வீட்டில் எப்போவுமே செய்கிற பிரியாணி தான் இப்போ நான் செய்ய போகிறேன். நீங்கள் பார்க்கலாம், மாதாவுக்கு பூ வைக்காமல் கும்பிடுறேன்னு சொல்லிவிட்டு காத்தாலையில் பூ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நாங்கள் வாங்கின்னு வந்து திரும்ப நாங்கள் மாதாவுக்கு போட்டுடுவோம். இப்போது நான் செய்கிற பிரியாணி கரெக்டாக 1 kg பிரியாணி தான் நான் செய்கிறேன். அதுக்காக கரெக்டாக 1/4 லிட்டரை விட கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். 2 பட்டை துண்டு, ஒரு 10-12 காம்பு, ஒரு 5 ஏலக்காய் போட்டிருக்கிறேன். 2 ஸ்டார் பூ போட்டிருக்கேன். பிரியாணிக்கு அது ரொம்பவே நல்லது. மசாலா சேர்த்து செஞ்சால் பிரியாணி எப்போவுமே ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் கட் பண்ணி நல்லா மெலிசாக கட் பண்ணி போடும்போது அப்படியே போட வேண்டாம், நல்லா பிசைஞ்சிட்டு நீங்கள் டைரெக்டாக எண்ணெயில் போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்த பிறகு தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். எப்போவுமே பிரியாணி செய்கிறதுக்குன்னு பெரிய கரண்டி இருக்கும். இது 1 kg செய்கிறதுட்டு சின்ன கரண்டியிலே எனக்கு போதுமாக இருக்கும். பச்சை மிளகாய் ஒரு 6-7 2 ஒடிச்சு போட்டிருக்குறேன். லாங்காக இருந்தால் நல்லா இருக்காதுன்றதுக்காக நல்லா ஒடிச்சு பச்சை மிளகாவை நான் இதோடு சேர்த்துட்டேன். இது நல்லாவே வதங்கட்டும். ஏன்னா கொஞ்சம் ஸ்மெல், பச்சை மிளகாய் சேர்த்தா பிரியாணி ஸ்மெல் ரொம்பவே நல்லா இருக்குன்றதுக்காக ஒரு வாட்டி சேர்க்க மாட்டேன். அது வேறு மெத்தட் பிரியாணிலலாம் நான் பச்சை மிளகாய் அவ்வளோவா சேர்க்க மாட்டேன். நான் எப்போவுமே செய்கிற மாதிரியே செய்யப்போகிறேன். பக்கத்து அடுப்பில் 1 kg வேவுற மாதிரி டெக்ஸாக கரெக்டாக வச்சுட்டு அதில் தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணியை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக சோம்பு, புதினா, கொத்தமல்லி போட்டிருக்குறேன். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு அதை நம்ம எதுவுமே டச் பண்ணக்கூடாது. நல்லா கொதித்து வரட்டும். மட்டன் இப்போ கொஞ்சம் நல்லா வெந்துட்டுருக்குது. ஆல்ரெடி உப்புத்தூள், மிளகாத்தூள் போட்டு நான் வேக வச்சுருக்கிறேன். கரெக்டாக 3 ஸ்பூனு. இது ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச தொட்டு கொஞ்சம் தண்ணியாக ஆயிடுச்சு. இல்லை 2 ஸ்பூனே கரெக்டாக இருக்கும். அது கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியான தொட்டு 3 ஸ்பூனாக நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறோம் இல்லைங்களா, ரொம்பவே சீக்கிரமாக அடி பிடிச்சிடும். அதில் சீக்கிரமாக தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சி சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். மிளகாத்தூள், தக்காளி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி மிளகாத்தூள், ஏன்னா நான் இதில் எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. அப்படின்னா என்ன சொல்கிறதுங்க, மஞ்சாத்தூளை நான் ஆட் பண்ணுறேன். அவ்வளோவா நான் ஸ்பைசியான மசாலா இதில் போடவே கிடையாது. இது நல்லா வதங்கின பிறகு நான் தக்காளி போடுறேன். புதினா, கொத்தமல்லியும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூடவே போட்டு வதக்கிட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக சுருங்கிடுச்சுன்னா ஸ்மெல் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மட்டனில் மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நம்ம வேக வச்சு ரெடியாக வச்சுருக்குறோம். தக்காளி கூட அதே எப்படி நம்ம வெங்காயம் சின்னதாக கட் பண்ணுறோமோ அதே மாதிரி தக்காளியும் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சா கூட இது வதங்கிடும். ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப வதங்க விடல, ஏன்னா அடி பிடிச்சிடுன்றதுக்காக. 1/4 லிட்டர் தயிர் நம்ம மட்டனில் ஆட் பண்ணுறோம். லெமனை ரைஸில் ஆட் பண்ணுவேன். ஏன்னா மட்டன் இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இதில் வெந்துடும். ரைஸ் ரொம்ப வேகக்கூடாது, உடஞ்சிடக்கூடாது மெயின்ன்றதுக்காக நான் அதில் போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக கரம் மசாலா, சிக்கன் குழம்பு மசாலா நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க. சிக்கன் குழம்பு மசாலா தூள் போடுறேன். ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் போட்டேன், அதுக்கப்புறம் கரம் மசாலா போட்டிருக்கிறேன், அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு மசாலா பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துறேன். இது கொடுத்த பிறகு நான் மட்டனை இதில் நான் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா உப்பு காரம் இறங்குறதுக்கு மூடி போட்டு வச்சுடுவேன். நாங்கள் எப்போவுமே சொல்கிறோம் இல்லைங்களா, நாங்கள் வெள்ளாட்டுக்கறி தான் ரொம்ப யூஸ் பண்ணுவோம். இப்போ நல்லா வெந்து நிற்கும் போது கொஞ்சமாக பெப்பர் போட்டு
மூடி போட்டு நான் வச்சுடுவேன். நல்லா கொஞ்சம் வந்து கலர் வந்து நம்ம மஞ்சாத்தூளும் நம்ம இதில் ஆட் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறதுங்கோ, கேசரி கலரை ஆட் பண்ணல. இப்போ நான் போட்டுருந்து வந்து கொஞ்சமாக சீரக பவுடர், இதில் எல்லா பவுடரும் நான் ஆட் பண்ணிக்கிறேன், மஞ்சாத்தூள் கேசரி கலர் தவிர. இப்போ நல்லா வெந்து மேலே வந்துடுச்சு. இப்போது அரிசி போட போகிறேன். இது வந்து ஜீரக சம்பா. அந்த அரிசி ரொம்ப நேரம் இது வேகக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் லைட்டாக கலரி கொடுத்துட்டு ஸ்டைன் பண்ணிட்டு நம்ம வந்து டைரெக்டாக வந்து அந்த மட்டன் வேக வச்சுக்கிற கிரேவியில் இந்த ரைஸை எடுத்து ஆட் பண்ணிடணும். நான் சொன்னேன் இல்லைங்களா, தயிர் வந்து மட்டனில் ஆட் பண்ணியிருக்கிறேன், லெமன் ஜூஸ் வந்து ரைஸில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போது அங்கேருந்து டைரெக்டாகவே நான் இந்த ஜல்லடை கரண்டியில், ஏன்னா 1 kg தான், நாங்கள் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, அதனால அங்கத்துலேருந்தே டைரெக்டாகவே எடுத்து இங்கே போட்டு நான் தம் போட்டுடுறேன். இன்னொன்று விஷயம் என்னன்னு சொன்னால், இங்கே பக்கத்தில் வந்து இப்போ முஸ்லீம் பண்டிகை ஏதோ ஒன்று போன மாதிரி இருக்குது. அது எனக்கு கிளியராக தெரில. ஏன்னா ஆல்ரெடி எங்கள் ஆண்டி வீட்டிலேருந்து ரைஸ் வந்துச்சு, அவங்க வீட்டில் செய்யலை. டக்குன்னு பார்த்தா பக்கத்து வீட்டுக்கார அவங்களும் முஸ்லீம்கார் தான். அவங்கள டக்குன்னு எங்களுக்கு பிரியாணி, அதுக்கப்புறம் பாயாசம், குலாப் ஜாமுனு, ரைத்தா எல்லாமே கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. நான் ஆல்ரெடி ரைத்தாலாம் செய்யலான்னு இருந்தேன், ஒரு ஸ்வீட் பண்ணலான்னு இருந்தேன். டக்குன்னு ஏன்னா சுகருக்கு தொட்டு பசங்க கூட அவ்வளோ லைக் பண்ணி இந்த பாயாசம்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால் நானும் வந்து செய்கிறதுக்கு போகல. ஏன்னா நான் செஞ்சுருக்கும் போதே அவங்களே வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அந்த வீடியோ உங்களுக்கு நான் இதிலே அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா செஞ்சு எடுத்துகிட்டு போய் வைக்கும் போது தான் அவங்க கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ரைஸ் வந்து தம்முக்கு விட்டுட்டுருக்கிறேன். நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ரைஸு அரிசி வந்து ஒன்று கூட ஒடிஞ்சி கொழிஞ்சே வரலங்கோ. அவ்வளோ அழகாக நீட்டாக வெந்து கறி கூட அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. நான் செஞ்ச மெத்தட் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இப்படியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் நல்லபடியாக கிளியராக வரும். 3 வெங்காயம், 3 தக்காளி, கொத்தமல்லி, புதினா தேவையான அளவு, 1/4 kg எண்ணெய், மிளகாத்தூள், மிளகாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன், கரெக்டாக 1 kgக்கு 2 ஸ்பூன், இல்லை கொஞ்சம் காரமாக வேணும்னா 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் சீரக பவுடர், சிக்கன் குழம்பு மசாலா போட்டுருங்க. அது ஒரு பாக்கெட் கரெக்டாக இருக்கும். அது 10 rupees தான். கரெக்டாக உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ரைஸ் அந்த பக்கம் ஒலை வைக்கும்போது கொஞ்சமாக சோம்பு போடுது. பார்த்தீங்க இல்லையா, பிரியாணி, பாயாசம், குலாப் ஜாமுன் அது வந்து அவங்க வீட்டில் இருந்துச்சு. அவர் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுன்னுக்கிறாரு. முஸ்லீம்கார் பிரியாணினா ஒரு டேஸ்ட் தானே இல்லைங்களா. ஃபஸ்ட்டு அது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு பார்த்துன்னுக்கிறாரு. என்னுடைய பிரியாணி ரெடியாக இருக்குது. எங்கள் பையன் வந்து வெயிட்டிங்கு. மம்மி உன் பிரியாணியே போடு மம்மி, நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ செஞ்சதே போடு அப்படின்னாரு. சரி, அவருக்கு பிளேட் எடுக்கிறாரு. அவருக்கு நான் சாப்பாடு சர்வ் பண்ணிட்டு எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்றாருங்க. அதை ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தாரு. கிட்டமாக அதை அப்படியே கிட்டோம், நீ செஞ்சதை போடுனாரு. அவருக்கும் டேஸ்ட் பக்கத்துக்கு அவருக்கும் நான் கொடுத்துட்டேன். சூடாக இருக்குதுங்க. அவருக்கு பசி வேறு, லேட் வேறு ஆயிடுச்சு. நாங்கள் இதை சாப்பிடும்போதோ இல்லைனாலும் 3 o'clock கிட்ட இருக்கோங்க. ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. சர்ச்சுக்கு போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுது இல்லைங்களா. சர்வீஸ் முடிஞ்ச பிறகு தான் நம்ம வர முடியும். சாயங்காலம் ஆயிடுச்சுங்கோ. எல்லாம் தூங்கி ஏச்சு நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ஒரு கிளாஸ், எப்போவுமே காஃபி குச்சாத்தாங்க அந்த ஈவினிங் எனக்கு கொஞ்சம் ஈவினிங்காகவே இருக்கும். போய் உட்காந்து காஃபி குடிக்கிறேன். ஏன்னா அவர் ஏச்சிக்கல, நான் ஏச்சிட்டு 6 o'clock போல் நான் ஏச்சிட்டு சட்னி அரைச்சி லைட்டாக இட்லி, அது கூட வந்து கொஞ்சமாக வெங்காயம் பக்கோடா செஞ்சுருக்குறேன். நீங்கள் வீடியோவில் பார்க்குவீங்க. ஏன்னா செஞ்சதெல்லாம் வீடியோத்துக்கு ரொம்ப லாங்காக ஆகிடும். மத்தியானம் லஞ்சோ நைட்டு டின்னரை தான் நீங்கள் பார்த்துருக்குறீங்க. இட்லி மாவு எப்போவுமே வீட்டில் ரெடியாகவே இருக்கும். சட்னி அரைச்சிட்டு இட்லி ஊற்றி எங்களுடைய ஈவினிங்கும் காஃபி, நைட்டு டின்னரும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் லைக் பண்ணுங்கள். நான் அரிசி மாவு ஊற வைக்கிற வீடியோ கூட நான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி போடுறேன். ஏன்னா நான் ஊற வைக்கிறது வந்து ரேஷன் அரிசி மாவு, கடை அரிசி மாவு கிடையாது. ரேஷன் அரிசி வாங்கி அது எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எங்களுக்கு வந்து கொடுக்குறாங்கோ. அவங்கக்கிட்ட வந்து வாங்கி
நான் யூஸ் பண்ணுறேன். அவ்வளோ அழகாக அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குது. நைட்டுக்கு வந்து எங்கள் ஜோயிமாவுக்கு ஒரே ஒரு எக்கு, அந்த அம்மாவுக்கும் டிஃபன் தரணும் இல்லைங்களா, அவங்களுக்கும் பசி எடுக்கும், அதில் ஒரு முட்டை மட்டும் வேக வச்சுருக்கிறேன். நான் சட்னி அரைக்கிற வீடியோ கூட நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது உங்களுக்கு நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இல்லை எத்தனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களான்னு தெரில. இது நான் வந்து கடுகு கருவேப்பிலை போட்டு எப்போவுமே தாளித்து ரெடியாக வச்சுருக்கோம். 1 வீக்குக்கு இது கரெக்டாக இருக்கும் எனக்கு. அப்பப்போ தாளிச்சு எனக்கு சின்ன சின்ன கடாய் வைக்க தாளிக்க எனக்கு இஷ்டம் இருக்காது. பக்கோடாவோ ரெடி ஆயிடுச்சு சைடில் கடிச்சிக்கிறதுக்கு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.